வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி முடக்கத்தான் கீரையில் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ரசம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த முடக்கத்தான் கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. முடக்கத்தான் கீரையில் ஃபைபர் நிறையா இருக்குங்க. அதனால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாயிடுங்க. ஃபைல்ஸ்க்கு கூட இது சாப்பிட்டா சரியாயிடுங்க. அது இல்லாமல் கை கால் வலி, மூட்டு வலி, அதுக்கப்புறமா எலும்பு தேய்மானம் எல்லாத்தையும் சரியாக்கக்கூடியதுங்க. நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக முடக்கத்தான் கீரையை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டு வந்தால் வயதானப்போ ஏற்படக்கூடிய எல்லா வலியும் சரியாயிடுங்க. முடக்கத்தான் கீரை எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிதுங்க. கிடைக்காதவங்க கீரைக்கார அம்மாட்ட சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துடுவாங்கங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் முடக்கத்தான். இதை நம்ம இலையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ரசம் வைக்கலாங்க. சூப்பு வைக்கிறதா இருந்தால் அந்த காம்பு தண்டோடு எல்லாமே சேர்த்து சூப் வச்சுக்கலாங்க. இப்போ தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ்லாம் வரும். இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 7 பூண்டு இதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா புளிங்க, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தக்காளி, அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாங்க. கையிலையே மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம், கையிலையே மசித்தாலே போதும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு பூண்டு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலையோடைய காம்பு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடாக்கிக்கலாங்க. ரசம் வைக்கிறதுக்கு நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 எடுத்து சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா தாளிச்சுக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. முடக்கத்தான் கீரை ஃபாரினில் கிடைக்கலன்னா இங்கேருந்து முடக்கத்தான் கீரை பறித்து காய வச்சு பொடி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா முடக்கத்தான் கீரையை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடுங்க. அதனால் லைட்டாக வதக்கிட்டு அதில் அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காய்ச்சல், இருமல், சளியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முடக்கத்தான் கூட மிளகு போட்டு நம்ம ரசம் வைக்கிறனால இந்த ரசம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. காய்ச்சல்னால் ஏற்படக்கூட உடம்பு வலியெல்லாம் போயிடுங்க. அதனால் காய்ச்சல் வந்தால் இந்த கீரையில் ரசம் வச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. இப்போது பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக பருப்பு கூட தண்ணி. அதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம்.
அவ்வளோதாங்க. லைட்டாக சூடாகி கொதிக்கக்கூடாது, நுர வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலை வந்து நம்ம கையில் கிள்ளி தாங்க போடணும், அப்போ தான் அதோடய வாசனையெல்லாம் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போடாதீங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக நுர வருது. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொதிச்சிடக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ரசம் ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய முடக்கத்தான் மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. காய்ச்சல் இருக்கவங்க அப்படியே ஒரு டம்ளர் போட்டு குடிக்கலாம். இப்போ முடக்கத்தான் மிளகு ரசம் செஞ்சு உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.